எலிட்ஸோட சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சுடர்கிட்ட வந்து அஞ்சலி பாப்பா வந்து எனக்கு அம்மாவா நீயே வந்துடுறேன், எங்கள் டேடியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டுடுறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மனோகரி வந்து என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டேன். அடுத்தது வந்து கையில் வந்து தீச்சட்டி ஏந்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது சொல்கிறீங்க அப்படின்னோன்னே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முட்டி போட்டு கோவிலை சுற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா கோவிலை சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முடியலன்னு தவிக்கிறப்போ கரெக்டாக வந்து கையில் ஒரு ராமையா வந்து சாட்டையை வச்சுக்கிட்டு அடி வெளுத்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சுடர்லேருந்து அஞ்சலி பாப்பா, காவியா எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அபியிலேருந்து சுற்றி முடித்ததுக்கப்புறமா ஒரு வழியாக அப்பாடா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே, இதுக்கப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணி விபூதி அடிச்சுட்டு வாய்க்குள்ளே வந்து சூடத்தை போட்டு விட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே காதுலேருந்து புகை வருது. அதை பார்த்துட்டு ஐயோ என்ன போருமா அப்படின்னோடனே, போரும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மனோகரி வந்து அப்பா பசிக்குது, ஆசையாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சாப்பாட்டில் வந்து வாய்க்கு எடுத்து வைக்கிறாங்க. டக்குன்னு வந்து அபி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்ன ஆச்சு அபி, ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிற, நீங்கள் விரதத்தில் இருக்கீங்க மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே வரிசையாக எல்லா பசங்களும் வந்துடுறாங்க. கரெக்டாக சுடரும் வந்துடுறாங்க. சுடர் வந்தோன்னே வந்து ஏன் அவங்க செல்வி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அவங்க வந்து உனக்கு வந்து நல்லது செய்கிறது பிடிக்கலையா, அவங்க நல்லா இருக்கிறது, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அபி வந்து டக்குன்னு வாங்கிட்டு அபி வந்து சாப்பிட்றாங்க. 4 குட்டீஸும் சேர்ந்து சாப்பிடுதுங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது, கையில் என்ன வச்சுருக்க, பாயாசமா, இங்கே கொண்டா கொடு அப்படின்னு அபி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற 4 குட்டி பசங்களும் வந்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்தோன்னா சுடர் வந்து நான் பண்ணுறேன்னோ இல்லையே, நீங்கள் நல்லா பண்ணுறீங்களே அப்படின்னா, எல்லாம் அப்படி தான் சுடர், எல்லாம் நீ கற்றுக் கொடுத்தது தானே அப்படின்னு அபி கிட்ட சொன்னோன்னே சரின்னு போயிடுறாங்க. அடுத்தது வந்து சுடருக்கு வந்து லைட்டாக வந்து டவுட் வருது. டவுட் வந்தோடனே சரி நம்ம போய் வந்து விசாரிக்கலாம் அந்த ஹோட்டலில் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி எழில் சார் இருந்தப்போ வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, ஆமாம் அன்றைக்கி நாங்கள் லீவ் போட்டிருந்தோம் அப்படின்னா, அன்றைக்கி யார் இன்சார்ஜில் இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே, அன்றைக்கி வந்து ஒருத்தர் இருந்தாப்புல அவர் இப்போ வந்து வேலையை விட்டு போயிட்டார். என்ன சொல்கிறீங்க, அதுக்குள்ளே எப்படி வேலையை விட்டு போக முடியும், ஆமாம் அவனுக்கு கை நிறைய காசு, பைக்கு நிறைய, ஒரே நாளில் எல்லாமே ஆளே மாறி போன மாதிரி இருந்துச்சா, அதனால் வந்து அவன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து சுடருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. என்ன அப்போ நிச்சயமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அப்போ அவனை கண்டுபிடிச்சிடலாம், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டோன்னா சுடர்கிட்ட வந்து அவன் ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அட்ரஸ் கேட்டோன்னா அவன் அட்ரஸில் இல்லை, இப்போ அங்கேருந்து போயிட்டான் அப்படின்னோடனே சரி இது வரைக்கும் ஆள் ஃபோட்டோ கிடச்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம், அப்போ ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, அது என்னென்னு அவனை முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோடனே ராமையா வந்து கரெக்டாக வந்து மனோகரியை அழைச்சிட்டு வந்துட்டு துளசி மரத்தை வந்து சுற்றணும் 108 தடவை அப்படின்னு சொன்னோன்னா, இவ்வளோ தானே சுற்றிடுவோம், என்ன இவ்வளோ அசல்ட்டாக சொல்கிறீங்க, இது நல்ல பயபக்தியோடு சுற்றணும் அப்படின்னு ஒத்த காலில் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்ற வச்சிடுறாங்க. இதை சுற்றிக்கிட்டு இருக்கப்ப என்ன ரம்யா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சுடர் வந்து கேட்டானா, அதுவா பல நாள் வந்து என்னை போட்டு வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தால, அதான் இன்றைக்கி வந்து இவளுக்கு ஸ்பெஷலாக ஒரு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, சூப்பர் ரம்யா கலக்கிட்டீங்க போங்க, இவளுக்கு வந்து நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹைஃபை பண்ணுறதை பார்த்துட்டு இந்துமதி ஆவி வந்து கோவப்படுது. ஏன் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாவம் மனோகரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக போய் தீபா கிட்டே போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இந்த சுடருக்கு வந்து ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரில, அவள் வந்து நடவடிக்கையே சரியில்லை, எப்போ பார்த்தாலும் வந்து மனோகரியை வம்புழுத்துக்கிட்டே இருக்கா, பாவம் அவங்க, அதெல்லாம் கிடையாது, அவங்கள பார்த்தாலே எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது, அதனால தான் சுடர் வந்து இப்படிலாம் பண்ணுவா அப்படின்னோடனே, என்ன அவளுக்கு சப்போர்ட்டா அப்படின்னா, சப்போர்ட் இல்லை நியாயத்தை சொன்னேன், எனக்கு மனோகரி மேலே நம்பிக்கை கிடையாது அப்படின்னு தீபாவும் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சரி இனிமேல் இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லாமே முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு 108 தடவை சுற்றினோன்னு மேலே போய் உட்காந்துருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், கேட்டால் கோவப்பட மாட்டீங்களா, கோவப்படுற லெவலுக்கு நீ என்ன கேட்க போகிற அப்படின்னோடனே, ஆமாம் எழில் சார் கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் 10 வருஷம் கழித்து நீங்கள் வந்தீங்களே, அந்த 10 வருஷம் நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னா மனோகரிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு பாருங்கள். செல்வியை பிடிச்சி காதை பிடிச்சி திருவுற மாதிரி வந்து அவங்கள வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு இன்னொரு தடவை இந்த மாதிரி
ஒரு கேள்வி என்கிட்ட வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை வந்து தொலைச்சி விடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, இனிமேல் கேட்க மாட்டோமா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகரிக்கு இப்போ ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது போல் பயங்கரமாக, அதை வந்து சொல்லாமல் அப்படியே கடந்து போகிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து 4-5 பேர் வந்து கார்லேருந்து வேகமாக இறங்கிட்டு மனோகரி ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை வந்து நாங்கள் நிச்சயமாக அவங்கள வந்து விடாமல் கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னீங்களோ அதை எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிடுவோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. மனோகரியை தேடி பெரிய பெரிய குரூப்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னா, அப்போ வேறு ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் இருக்காங்கன்னு மட்டும் தெரியுதா அந்த 10 வருஷ கேப்பில். இந்த பக்கம் அஞ்சலி பாப்பா வந்து தனியாக வந்து உட்காந்து ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, பின்ன என்ன பண்ணுறது, மனோகரி அவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்கெல்லாம் எனக்கு அம்மா வரக்கூடாது அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சுடர் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அவள் வரவே மாட்டா, உன் மனசுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் உனக்கு அம்மாவா வருவாங்க அப்படின்னோடனே, நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னா, ப்ராமிஸாக சொல்கிறேன் அப்படின்னோடனே, பேசாமல் நீயே வந்து எனக்கு அம்மாவை வந்துடுறேன் அப்படின்னு சுடர்கிட்ட சொன்னோன்னா சுடர் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆமாம், எனக்கு பிடிச்சவங்க நீ தான், அதனால் நீயே எங்கள் டாடியை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க. எபிசோடு